ஹாய் மக்களே, வெல்கம் டு இஷா ஃபேமிலி. ஹாய் ஹாய். எங்கே போகிறோன்னு தெரியுமா? தெரியும் மம்மி. எங்கே போகிறோம்? கோயிலுக்கு. ஷானு எங்கே போக போகிறோம்? கோயிலுக்கு. எங்கே? கோயிலுக்கு. ஆமாங்க, பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு தான் கிளம்பிட்டோம். இன்றைக்கி எங்களோட ஏரியாவில் இருக்க முருகன் கோயிலில் தை அமாவாசைக்கு பால் குடம் எடுக்கிற திருவிழா நடக்குது. போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா கார் ஃபுல்லாக பார்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. ஸோ கோயிலுக்குள்ளேயும் ரொம்ப கூட்டமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த திருவிழா பார்த்திங்கன்னா 30வது வருஷம் இங்கே நடக்குது. ஒரு வழியாக டிராஃபிக்கெல்லாம் நுழைஞ்சி கோயில்கிட்ட வந்துட்டோம். கோயிலுக்குள்ளே நுழையும் போதே பார்த்தாச்சிங்கன்னா சாமி ஊர்வலம் ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்தது. வாங்க பக்கத்தில் போய் சாமியை பார்க்கலாம். ஒரு வழியாக கூட்டத்தில் நுழைஞ்சி சாமி பக்கத்தில் வந்தாச்சு. சாமி ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. இடம் இல்ல. சாமி ஊர்வலத்துக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா வேண்டியிருந்தவங்களாம் அவங்க வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி குடத்தில் பால், பன்னீர், தேன், பஞ்சாமிர்தம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு கோயிலை சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அன்னதானம் போயிட்டு இருந்தது. செம்ம கூட்டங்க. இந்த கூட்டத்தில் நின்று அன்னதானம் வாங்கினா கண்டிப்பாக 1 ஹவருக்கு மேலே ஆகிடும். அந்த அளவுக்கு கூட்டம் வெளியில் ஆரம்பித்து கோயிலோட அடிவாரம் வரைக்கும் இருந்தது. இவங்களை தாண்டி எப்படிடா கோயிலுக்குள்ளே போக போகிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே ஒரு வழியாக கூட்டத்தை தாண்டி அடிவாரத்தில் இருக்க பிள்ளையார் கோயிலுக்கு வந்தாச்சு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கூட்டமாக தான் இருந்தது. அதனால ஓரமாக நின்றுட்டு போகிறவங்களெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஊர்வலம் ஆரம்பித்து இவ்வளோ நேரம் ஆகியும் இன்னும் வேண்டுதலுக்காக பால் குடம் எடுக்கிறவங்க போயிட்டே தான் இருந்தாங்க. அப்படியே மெதுவாக கூட்டத்தில் நகர்ந்து சாமிக்கிட்ட வந்துட்டோம். சாமி கும்பிட்டு பிரசாதத்தை வாங்கிக்கிட்டு அப்படியே மலை மேலே இருக்க முருகனை பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான கோயில். இதில் மொத்தம் 130க்கு மேலே படிக்கட்டு இருக்குது. இந்த கோயிலில் தை அமாவாசை, தைப்பூசம், பங்குனி உத்திரம், ஆடிப்பெருக்கு, மாட்டுப்பொங்கல், அப்புறம் கிருத்திகைனால ரொம்ப விசேஷமாக இருக்கும். எல்லா வாரமும் செவ்வாய்க்கிழமை ஈவினிங் சிறப்பு அபிஷேகம் இருக்குது. ஷான்வி பாப்பா பார்த்திங்கன்னா படிக்கட்டில் யாரும் தூக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மொத்த படிக்கட்டும் அவங்களே ஏறிட்டாங்க. மேலே போய் பார்த்தாச்சுன்னா இன்னும் பூஜை ஆரம்பிக்கல. எல்லாரும் அபிஷேகத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் சாமி பார்க்க போகும்போது பார்த்திங்கன்னா பால் அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஊர்வலம் முடிச்சுட்டு வர ஒருத்தர் குடமாக வாங்கி முருகருக்கு அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கூட்டம் பெருசாக இல்லாததுனால பொறுமையாக சாமியை பார்த்துட்டு கீழே இறங்கிட்டோம். இறங்கும்போது பார்த்திங்கன்னா ஊர்வலம் முடிச்சுட்டு மொத்தமாகவே கூட்டமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லபடியாக கூட்டம் மேலே வரதுக்குள்ளே சாமி பார்த்துட்டு இறங்கிட்டோம். இல்லாட்டி குழந்தைங்கள வச்சுட்டு மேலே ரொம்ப கஷ்டமாக போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே வேண்டுதலுக்காக பால் குடம் எடுத்திருந்தாங்க. மொத்த பாலும் அபிஷேகம் பண்ணி முடிக்க கண்டிப்பாக 2லேருந்து 3 மணி நேரம் ஆகிடுங்க. 9 மணிக்கு தான் சாமி அலங்காரம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அலங்காரம்லாம் முடித்து பூஜை முடிய கண்டிப்பாக நைட்டு 11 மணிலேருந்து 12 மணி ஆகும். அங்கேருந்து வெளியே வரும்போது அன்னதானத்துக்கு போகலான்னு பார்த்தாச்சுன்னா போகும்போது இருந்த க்யூ மாதிரியே தான் இருந்தது. அதில் போய் நின்றால் 1 ஹவருக்கு மேலே ஆகும்.
ஸோ ஷான்வி பாப்பாவை காமிச்சு நான் மட்டும் ஒரு பிளேட் பிரசாதம் வாங்கிட்டு வந்துட்டேன். போய் உக்காந்துட்டு 2 பாப்பாவும் பிரசாதம் சாப்பிட்டாங்க. என்னதான் நம்ம வீட்டில் சமைச்சு வச்சுட்டு போனாலும் கோயில் பிரசாதனாவே எனக்கு பிடிக்குங்க. வாங்கி கொஞ்சமாவது அதை டேஸ்ட் பண்ணிடணும்னு நினைப்பேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வரும்போது சாமி ஊர்வலம் முடித்து கோயிலுக்கு முன்னாடி வந்து நிப்பாட்டிகிட்டு இருந்தாங்க. சரின்ட்டு திரும்பவும் போய் சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். திருவிழானாவே எல்லாருக்கும் பிடிச்சது அங்கே இருக்கிற கடை தாங்க. அப்படியே ஒரு கடையாக பார்த்துக்கிட்டே வந்தோம். ஃபஸ்ட்டு ஒரு கம்மல் கடைக்கு போனோம். பார்த்தா ரொம்ப கலர்ஃபுல்லாக டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. போயிட்டு ரேட்டெல்லாம் என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருந்தோம். அப்படியே உள்ளே போனோம். நிறைய கடைங்கள்லாம் இருந்தது. ஸ்நாக்ஸ் கடை, குழந்தைங்க விளையாடுற பொருள், ஃபேன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுற ப்ளே பார்க்கில் இருக்கிறதெல்லாம் கூட இருந்தது. ஸோ கூட்டம் பெருசாக இங்கே ஒன்றும் இல்லை. ஏன்னா இப்போ தான் ஊர்வலம் முடித்து மேலே கூட்டம் போயிருக்கு. அதெல்லாம் முடித்து கீழே இறங்கி வரும்போது இங்கே கால் வைக்க கூட இடம் இருக்காது. நல்ல வேளையாக நம்ம முன்னாடியே வந்ததுனால எல்லாத்தையும் ஃப்ரீயாக பார்த்துட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல் கடை இருந்தது. பெரிய பாப்பா வேணும்னு கேட்டதுனால அவளுக்கு அது வாங்கி கொடுத்தோம். வேறு ஏதாவது வேணுமான்னு கேட்டதுக்கு வேறு எதுவும் வேணான்னு சொன்னதுனால அப்படியே நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.